ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது கட் ஸ்டைலர் சேனல். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் சிம்பிள் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கிற ஜாக்கெட் பிட்லாம் இருக்குது இல்லையா, இதை வச்சு தான் ஒரு சூப்பரான ஒரு யூஸ் ஐடியா வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நான் வந்து ஒரு ப்ளவுஸ் பிட் எடுத்துக்கிறேன். இதை வந்து இந்த மாதிரி கரைப்பகுதியை வந்து ரெண்டாக மடிச்சிருக்கேன் பாருங்கள். ரெண்டு கரைப்பகுதியும் ஒன்றா வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மடிப்பு பக்கத்தை வந்து இன்னொரு மடிப்பு மடிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா வந்து கிளாத்தை 4ஆக மடித்து போட்டிருக்கேன். இதில் வந்து ஒரு 2 இன்ச்சு ஒன்று, 2.5 இன்ச்சு ஒன்று குறிச்சிக்கிறேன். இதுலேருந்து 5 இன்ச்சு குறிச்சிக்கலாம். இந்த சைடு 3 இன்ச்சு குறிச்சிக்கலாம். இது எல்லாமே லைட்டாக வரைஞ்சி விட்டுக்கிறேன். இப்போ இந்த கார்னர்லேருந்து லைட்டாக உள்ள ஒரு வளைவு போட்டு அவ்வளோதான். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த முன்ன பின்ன இருக்கிற கிளாத் எல்லாமே வந்து இதில் உள்ளே வந்துடும். இதை வந்து கட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு பீஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். முன் பீஸுக்காக ஒன்று எடுத்துக்கிறேன். இப்போ இதில் வந்து சென்டர் பாயிண்ட் பார்த்துடலாம். ஓரளவுக்கு இந்த இடத்துல வருதா, சென்டர் பாயிண்ட் வந்து இந்த இடத்துல வருது. நான் வந்து ஒரு ரிப்பன் எடுத்துக்கிறேன். நீங்கள் ஒயிட் ரிப்பன் இருந்தால் ஒயிட் ரிப்பன் வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து சின்ன பிள்ளைங்க வந்து ஒயிட் வந்து ரொம்ப அழுக்காக்குவாங்க அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இந்த மெரூன் கலர் எடுத்துருக்கிறேன். ஏன்னா கண்டிப்பாக நான் தைக்கிற ட்ரெஸ்ஸை வந்து நான் யாருக்குனாலும் கொடுத்துருவேன், வீணாக்க மாட்டேன். இது வரைக்கும் தைக்கிறதுமே வந்து நான் யாருக்குனாலும் கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ வந்து அதனால தான் நான் கொஞ்சம் பார்த்து தைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு லைன் வரைஞ்சிட்டு நம்ம வந்து இதுலேருந்து இப்படி சுருக்கம் மாதிரி கொடுக்க போகிறோம். இதுலேருந்து இந்த லைன் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, இதுலேருந்து இப்படி இந்த மாதிரி பாருங்கள். இது வந்து கிளாத்துலேயும் வைக்கலாம், ஏதாவது ப்ளவுஸ் கிளாத் இருந்ததுன்னா அதையே கூட நறுக்கி வைக்கலாம். இது வந்து இந்த ரிப்பனில் வைக்கும்போது கொஞ்சம் அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் அப்படி வச்சேன். இதே போல் இந்த இடத்துலேருந்து நான் இந்த இடம் வரைக்கும் கொடுத்துட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு லைன் வந்து கொடுத்துட்டேன். அதே போல் இந்த கை ஷேப்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா கை ஷேப்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரிப்பன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா லைட்டாக வந்து தூக்குன மாதிரி தெரியும் இல்லையா, ஏன்னா இந்த கிளாத் வந்து லேஸாக இருக்கிறதுனால. இப்போ வந்து நம்ம இதில் சென்டராக ஒரு தையல் போட்டுக்கலாம். அப்படியே வந்து ஒரு லேஸும் நான் வந்து தையல் போடும்போதே ஒரு லேஸ் வந்து கொடுத்துட்டு வந்துடுறேன். பாருங்கள், சென்டராக வந்து நான் ஒரு லைன் கொடுத்துட்டேன். இப்போ மேலே வந்து நம்ம போட்டிருக்க தையல் தெரியுது இல்லையா, இந்த ரிப்பன் வந்து வச்சுருக்க தெரியுது, அதை நம்ம மறைக்கிற மாதிரி மேலே அதே லேஸாக மேலே கொடுத்து தையல் ஓட்டிக்கிறேன். தையல் போட்டுட்டு காமிக்கிறேன். அது மேலே ஏதோ அதே ஷேப்புக்கே கொடுத்துட்டு வரேன். இது வந்து பூனம் சாரீ ப்ளவுஸுங்கிறதுனால இது வந்து நம்ம எவ்வளோ தைச்சி போட்டாலும் உடம்பு தெரியும் அப்படிங்கிறதுனால நான் வந்து உள்ளே ஒரு கிளாத்து கொடுக்குறேன். இது வந்து இந்த கலருக்கும் வந்து என்ன சம்மந்தமே இல்லையே, எவ்வளோ டார்க்காக இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து கேட்குவீங்க. ஸோ பாருங்கள், இப்போ நான் வந்து உள்ள கிளாத்தை வந்து நான் லைனிங் கொடுக்குற கிளாத்தை வச்சுருக்கேன். இதுக்கு மேலே வந்து இந்த மேல் கிளாத் இருக்குது. உங்களுக்கு எந்த ஒரு ஷேடவும் பெருசாக வந்து தெரியாது. உள்ளே வந்து கிளாத்து கொடுக்கறதுனால நம்ம வந்து வேஸ்ட்டாக போகிற ஒரு ப்ளவுஸ் பிட்டை வச்சு நம்ம ரீயூஸ் ஐடியா போடுறோம் அப்படிங்கிறதுனால நான் வந்து என்கிட்ட இருக்கிற ஒரு கிளாத்தை வந்து கொடுக்குறேன். இப்போ இந்த கிளாத்து மேலே நம்ம ரெடி பண்ணி வச்ச ட்ரெஸ்ஸை வந்து இது மேலே போட்டாச்சு. இப்போ இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இந்த அக்கல் பகுதி இருக்கு இல்லையா, இந்த அக்கல் பகுதியிலேருந்து ஷோல்டர் வரைக்கும் வந்துட்டு ஷோல்டர்லேருந்து கழுத்து இது எல்லாத்தையுமே ஒரு அரை இன்ச்சு விட்டு
நம்ம அப்படியே இந்த ஷோல்டருக்கு வந்து திரும்பவும் இந்த அக்குள் பகுதி இது போல் இது ஃபுல்லாகவுமே வந்து தையல் போட்டு காமிக்கிறேன். இப்போ எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை கட் பண்ணிக்கிறேன். வந்து கட் பண்ணிட்டேன். இந்த வளைவுலாம் இருக்கு இல்லையா, இந்த வளைவில் வந்து சின்ன சின்னதாக நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கையில் மட்டும் இல்லை, இந்த மாதிரி கழுத்து பகுதியில் எல்லாத்துலேயும் கட் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து கட் பண்ணிவிட்டேன். இப்படியே நம்ம வந்து பெரட்டிக்கலாம் இந்த ட்ரெஸ்ஸை. ஷோல்டர்லாம் வந்து இந்த மாதிரி வெளில எடுத்து விட்டுட்டு ட்ரெஸ் வந்து ஃபுல்லாக பெரட்டிக்கிறேன். இப்போ வந்து நான் ஃபுல்லாக 2 சைடுமே அழகாக வந்து பெரட்டிட்டேன் பாருங்கள். பெரட்டினதுக்கு அப்புறமா நம்ம இந்த மாதிரி இந்த உள்ளே நம்ம கொடுத்துருக்க கிளாத் வந்து தெரியாமல் தையல் போட்டுக்கலாம். படிமான தையல் போட்டுக்கிறேன். இதுலேருந்து இதில் ஃபுல்லாக ஆரம்பித்து இதில் வந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் வந்து தையல் போடுறேன். பாருங்கள், இது ஃபுல்லாக வந்து படிமான தையல் போட்டுட்டேன். இதுக்கப்புறமா நம்ம சைடில் இருக்கக்கூடிய கிளாத்தில் வந்து தையல் போட்டுடலாம். அப்போ நம்ம தையல் போட்டுட்டு எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிடலாம். இதே போலவே 2 சைடுமே நான் தையல் போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ தையல் போட்டுட்டேன். எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தெல்லாம் கட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாகவே கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட் பீஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. பேக் பீஸ் எடுத்துக்கிறேன். கிளாத்தில் இந்த மாதிரி போட்டுட்டேன். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேருந்து ஆரம்பித்து அப்படியே 1/2 இன்ச்சுக்கு வந்து தையல் போட்டுகிட்டே வந்துட்டு இந்த இடத்துல வந்து முடிக்கிறேன். பாருங்கள், நான் வந்து ஃபுல்லாக தைச்சி இந்த மாதிரி சைடில் வந்து கட் பண்ணிவிட்டு திரும்பவும் இதை நான் வந்து பெரட்டிட்டேன். இப்போ இதில் வந்து கழுத்தில் வந்து படிமான தையல் போட்டுக்கிறேன். இந்த அக்குள் பகுதியிலேருந்து ஆரம்பிக்கிறேன். சைடில் கிளாத்தெல்லாம் வந்து கட் பண்ணி ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். மேல் கிளாத் 2த்தையும் ஒன்றா வச்சு ஷோல்டரை வந்து ஜாயின் பண்ணிக்கணும். அடியில் வந்து மடித்து வச்சு தையல் போட்டுக்கிறேன். சும்மா சின்னதாக 2 மடிப்பு மடித்தா போதும். இதே போலவே இந்த சைடும் வந்து மடித்து வச்சு தையல் போட்டுக்கிறேன். இப்போ 2 சைடுமே வந்து நான் கீழே மடித்து வச்சு தையல் போட்டுட்டேன். நம்ம ஏற்கனவே வந்து ரிப்பன் கொடுத்துருந்தோம் இல்லையா, இந்த ரிப்பனை வந்து ஒரு பார்டருக்காக நம்ம வந்து சிம்பிளாக கொடுத்துடலாம். ரொம்ப சுருக்கம் வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு பார்டருக்காக அப்படியே கொடுத்துடலாம்.
இது மேலே இன்னொரு தையல் போட்டு வந்துடுறேன். சைடு வந்து ஜாயின் பண்ணி விட்டுடலாம். ஒரு சைடும் 2 தையல் போடணும். இன்னொரு தையல் போட்டுக்கிறேன். இந்த சைடு இதே போல் 2 தையல் போட்டுட்டு காமிக்கிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து அழகாக ரெடி ஆகிடுச்சின்னு. ப்ளவுஸ் கிளாத்லேயே தைச்சோம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் சிம்பிள் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.